ஹாய், இன்றைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 3 நிமிஷம் மட்டும் பாருங்கள். ஆண்டவருக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பாராட்டுறோம். அதாவது என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு பூச் கலிப்பா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்டடமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விலை உயர்ந்த ஒரு காராக இருக்கட்டும், இல்லை நம்ம பார்க்குற நடிகர்கள் அவங்களா இருக்கட்டும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த பாரு இவ்வளோ பெரிய கட்டடத்தை எப்படி சூப்பராக கட்டியிருக்கான் பாரு அப்படின்னு பாராட்டுறாங்க. இல்லை நடிகர்களை பார்த்தா அவர் கடவுள்னே சொல்லி, மனித கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை அவங்க பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காரை பார்த்திங்கன்னா, காரு எவ்வளவு சூப்பராக உருவாக்கியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாராட்டுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய கட்டிடத்தை கட்டுறதுக்கு ஒருத்தனுக்கு அறிவை கொடுத்த கடவுளை பாராட்டலை. இந்த காரை உருவாக்கத்தக்கதான அவனுக்கு அந்த அறிவை கொடுத்த கடவுளை யாரும் பாராட்டலை. நடிகர்கள் நம்ம மனிதர்கள் ஒரு கிரியேஷன் தான், சரிங்களா? ஸோ அந்த மனுஷனை உருவாக்கின கடவுளை, அவனுக்கு அந்த டேலண்ட்டை கொடுத்த கடவுளை யாரும் பாராட்டலை. ஸோ நம்ம உலகத்தில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம பாராட்டுறோம். ஆனால் அந்த உலகத்தை படைத்த கடவுளை நம்ம பாராட்ட மறந்துடுறோம். ஸோ கிரியேஷன்ஸை நம்ம பாராட்டுறோம், கிரியேட்டரை நம்ம பாராட்டுற கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாமே படைப்புகள், சரியா? ஆனால் படைத்தவன் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கிறார். ஸோ எல்லா நேரங்கள்லையும் அவரை நம்ம பாராட்ட கற்றுக்கணும். ஏன்னா இது எல்லாம் உருவாக்கப்பட்டது மனுஷங்களால், ஆனால் மனுஷங்களை உருவாக்குனது கடவுள். ஸோ நம்ம எப்பொழுதுமே கடவுளை பாராட்ட பழகணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிரியேஷனை பாராட்டாமல் கிரியேட்டரை பாராட்ட கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில். சொல்லணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள். கிறிஸ்தவர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷமாக அறிவிங்க. ஏன்னா நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதாது, அவங்களும் வரணும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய கடமையாக இருக்குது, நம்ம சொல்ல வேண்டியது. ஸோ உங்களால் முடிஞ்சு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் அவங்க ரசிக்கப்படலாம், இல்லைன்னா அவங்க நரகத்துக்கு தான் போகணுன்ட்டு தான் நரகத்துக்கு தான் போவாங்க. ஸோ சொல்ல வேண்டியதை நம்ம கடமை சொல்லிடுவோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.